தாமதங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இல்லை. தேவன் தீவிரமாய் செய்வார். தேவன் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவன் தீவிரமான வேலைகளை அவர் செய்வார். கர்த்தர் தீவிரித்து வருவார். தேவனுடைய ஆவியானவர் தீவிரித்து உன் காரியங்களை நன்மையாய் மாற்றி தருவார். தீமையாய் அல்ல, நன்மையாய் மாற்றி தருவார். நிச்சயமாகவே மாற்றி தருவார். கர்த்தருடைய வார்த்தை தீவிரித்து வரும், உன் வாழ்க்கைக்கு வரும், உன் தேவைக்கு வரும். பணமாய், செல்வமாய், ஆசீர்வாதமாய், சுகமாய், பொருளாய், சம்பத்தாய், சொத்தாய், ஆஸ்தியாய், அந்தஸ்தாய், ஐஸ்வர்யமாய், செழிப்பாய், உயர்வாய், கனமாய், மதிப்புக்குரிய விதமாய் கர்த்தர் கடந்து வர பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். காரியமாகும்படி வாய்க்கும் சொல்றார், வாய்க்கும். ஏன்னா நான் விரும்புகிறபடி செய்யறது என் வார்த்தை. அதனால தான் வார்த்தையை அனுப்புறாராம். எதுக்கு அனுப்புறாரு? யாருக்கு அனுப்புறாரு? வார்த்தை எங்க அனுப்புறாரு? பூமிக்கு பனியையும் மழையும் அனுப்புகிறார். வார்த்தையை உங்கள் இருதயத்துக்கு